உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு உயிர்த்தெழுந்த நன்னாளின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் சந்தோஷப்படுகின்றேன். ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு கேள்வியோடு இந்த ஆராதனையை நான் தொடங்க ஆசைப்படுகின்றேன். இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும்? பதில், why Jesus Christ should crucified on the cross? நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். அப்புறம் பிதாவின் சித்தம் ஊழி காலத்திலே ஏற்பட்ட அந்த டிவைன் டிசிஷன் நிமித்தம் அவர் மரித்தார். வேற ஃபார் சால்வேஷன், ரட்சிப்பு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது, ரட்சிப்பும் கிடையாது. சரி, அப்புறம் வேற ட்ரை பண்ணலாமே. நித்திய ஜீவனுக்கு போறதுக்காக, நம்மை நாமே தகுதிப்படுத்துவதற்காக, இன்னும் சொல்ல போனால் நாம் தேவனோடு இருந்த உறவை, அறுந்து போன உறவை, இழந்து போன உறவை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அவரோடு ஒப்புரவாகும்படியாக அவர் மரித்தார். இன்னொரு உண்மை கூட, இன்னொரு சத்தியத்தை கூட ஆவியானவர் என்று நாம் தெரிந்து கொள்ளுவதற்காக இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இப்போ அவர் மரணத்தை ருசி பார்த்தார். உயிர்த்தெழுந்தவர்களில் முதற் பேரானவராக அவர் கருதப்படல, நிரூபித்தார். சரிங்களா? ஆனா என்ன அப்படின்னாக்கா, அது நாள் வரைக்கும் மரணத்திற்கு அதிபதியாக இருந்தவன் சாத்தான். ஒத்துக்கிறீங்களா? இதை மரணத்திற்கு அதிபதியாக அதனுடைய திறவுகோலை அவன் கையில் தான் வைத்திருந்தான். அது எங்க? பாதாளத்தில் வச்சிருந்தான். ஸோ பாதாளத்துக்கு போனோம் அப்படின்னாக்கா ஒருத்தர் என்ன பண்ணணும்? மரிக்கணும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து மரித்து பாதாளத்திற்கு இறங்கி, பாதாளின் திறவுகோலை கூட, நான் பரலோகத்தின் திறவுகோலை அல்ல, மேலாக பாதாளத்தின் திறவுகோலை கூட உடையவராய் நான் இருக்கிறேன் என்று இந்த வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. முதல்ல மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பரலோகத்தின் திறவுகோல் தான் இருந்துச்சு. ஆனால் மரித்து அந்த சாத்தனை வென்ற பிறகு அந்த திறவுகோலை தமது கரங்களிலே வைத்தவராக இன்றைக்கு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம், இரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம் வெள்ளிக்கிழமை. இன்னொரு சந்தோஷமான விஷயம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன் என்று சொன்னவராக. ஒருவேளை நீ ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ வழி மாறி போயின மரித்து பாதாளருக்கு போனாலும் கூட நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். வழி விலகி போனாய், நீ பாதாளத்திற்கு போனாலும் கூட உன்னை நான் அழைத்து வர அதனுடைய திறவுகோல் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நாம் கண்களை மூடி இந்த ஆராதனைக்கு நேராக தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய ஆளுகைக்காக நாம் ஜெபிப்போம். எங்களுக்காக மரித்தவரே, பாதாளத்தின் திறவுகோலை கரங்களில் உடையவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. தமது சொந்த ஒரே பேரான குமாரனை மரிக்க கொடுத்து கர்த்தாவே எங்களையெல்லாம் ஒப்புரவாக்கி கொண்டு, எங்களையெல்லாம் பிள்ளையாக தேவனே தெரிந்து கொண்டு கர்த்தாவே, அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை கொடுத்து இன்னுமாக அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக கிருபை செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த கிருபை
இந்த அன்பு எங்களால் உண்டானது அல்ல கர்த்தாவே, நீர் ஆதி காலத்திலே ஏற்படுத்தினது போல கர்த்தாவே, எல்லாவற்றையும் திறமாக உம்முடைய சொந்த குமாரன் எங்களை தேவனே அவர் சம்பா பிள்ளைகளாக பெற்றெடுக்கும்படியாக எங்கள் கரங்களை எல்லாம் நீர் பிடிக்கும்படியாக அவர் சிலுவையிலே மரித்தவராக தேவனே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்னுமாக தேவனே பாதாளத்தின் திறவுகோலை, பரலோகத்தின் திறவுகோலை மாத்திரமல்ல பாதாளத்தின் திறவுகோலும் என் கரங்களிலே உள்ளது என்று அதிகாரமுள்ளவராய் தேவனே எல்லாவற்றிற்கும் அதிகாரமுடையவராய் இன்றும் ஜீவித்து வருகிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவற்றை எல்லாம் நாங்கள் அவ்வப்பொழுது கர்த்தாவே ஆவியானவரே நீ நினைக்கிற பொழுது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். அதன் மூலம் தேவன் நாமம் மகிமைப்பட நீர் கிருபை செய்து வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. நாங்கள் மரித்த தேவனை அல்ல, உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஜீவனுள்ள தேவனே, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறோம் அங்கே நான் வாசம் செய்வேன் என்று வாக்குறுதியை கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமது பெயரால் உமது நாமத்தினால் கர்த்தாவே உமது கிருபையினால் உமது அன்பினால் நாங்கள் கூடியிருக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே நீர் வாருங்க ராஜா. வந்திருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த ஆராதனை தேவனே உமக்கு பிரியமானதாய், உமக்கு உகந்ததாய், எங்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய், இன்னும் அறியும்படியாக, இன்னும் அனுபவிக்கும்படியாக நீ கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. என் தந்தையே, அப்பா பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தினால் கர்த்தாவே, பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் இந்த சபை அனைத்து மக்களையும் விசுவாசிகளையும் தேவனை நீதிமான்களையும் நான் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவிருக்கிறேன் ராஜா. நீர் ஆசீர்வதிங்க, நீர் வழி நடத்துங்க ராஜா. வழி நடத்துகிற மகனை நீர் ஆசீர்வதிங்க, இடை கட்டி கொள்ளுங்க தேவனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது ஆளுகை இருக்கட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் செய்தியை கேட்கும்போது கர்த்தாவே மகளை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. அன்றைக்கு சாமுவேல் குழந்தை சொன்னது போல கர்த்தாவே நீர் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றது போல இன்றும் நாங்கள் எங்கள் இருதயத்தை தயாரிப்படுத்திக் கொண்டு எங்கள் செவிகளை நாங்கள் திறந்து வைத்து கர்த்தாவே எனக்காக என்ன பேச போகிறீர் என்று நாங்கள் எங்கள் இருதயையும் செவிகளையும் சிந்தனைகளையும் கர்த்தாவே மாத்திரமல்ல ஆத்துமாவை திறந்து வைத்தவர்களாக நாங்கள் இருக்கும்படியாக நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. இசைக்கருவி வாசிக்கிற மகனை ஆசீர்வதிங்க ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதியும் கனமும் மகிமையும் கர்த்தாவே இந்த மேலான கிருபையை, இந்த மேலான திட்டத்தை அவருக்கு அனுமதித்து அவர் சிலுவையிலே மரிக்கவும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஜீவனுள்ள தேவனாய் இன்றும் எங்களை ஆட்சி செய்து வருவதற்காக அனுமதித்த அனுமதி பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். அல்லேலூயா. நாம் அப்படியே நின்ற வண்ணமாக இருப்போம். இந்த நாளிலே இந்த ஆராதனை நடத்தும்படியாக சகோதரர் பிரசாந்த் அவர்களை இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் அப்படி அமருங்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. ஹல்லேலூயா. இந்த நாளும் கூட உங்களை யாவரும் இந்த உயிர் தெழுந்த நாளை வாழ்த்தி வரவேற்கின்றேன். சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக ஒருமுறை கூட தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இங்கே நாம் இந்த இடத்துல கூடியிருப்பது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆம், அந்த உயிர்த்தெழ எழுந்த வல்லமை நம்மை சூழ்ந்திருக்கிறபடியால் இந்த நாளிலே நாம் யாவரும் இந்த இடத்துல கூடி சேர்ந்திருக்கிறோம். இந்த வேளையில நாம் ஆராதிக்கின்றோம். அப்படியாகவே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஹலோ யோவான் 11:25-26 வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்புறமா 26. ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்துமே மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. இன்றும் சகோதரன் சொன்ன பாதில்
அவர் மரித்தாலும் நம்மோடு கூட உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளும் நம்மத்திலே உயிரோடு நம்மோடு கூட இந்த நாளும் ஆராதனையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு நம்ம செயல்படுவோம். இந்த நாளிலும் இந்த பாடலாம், உயிரோடு எழுந்த இயேசு. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக எல்லாரும் எஸ் இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே ரட்சகர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுப்பீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுப்பீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுப்பீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது, உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. சிலுவையின் அந்த பேரிலே இயேசுவீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த பேரிலே இயேசுவீரே மரித்து போனீரே. ஆனந்தோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரு அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரு அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது, அந்த வாயின் வார்த்தையா அந்த ஜீவன் வந்தது. தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அவர் நித்திய பிதாவுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் அவர் நம்மோடு கூட உயிர் தெழுந்து நம்மோடு கூட இந்த நாளில் ஆராதனை இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு முறை கூட தேவனை மகிமைப்படுத்துவோமா?
ஆம் ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று. ஹல்லேலூயா. அப்படியாக மார்க் 16:5-6 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் கல்லறையில் தேடினார்கள், அங்க இல்லை. ஆமென். அப்படியாகவே ரோமர் 14:9 கூட வாசிக்கலாம். அப்படியே 2 கொரிந்தியர் 15:55 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். 2 கொரிந்தியர் 15:55 55 இருக்கும் பாருமா. 2 கொரிந்தியர் 13. இப்போ நான் தப்பு பண்ணிட்டேனா? மரணமே உன் கூறெங்கே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மரணமே உன் கூறெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா. அதனாலும் கூட இந்த உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதா செயல் இதுவே. ஹல்லேலூயா. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, உயிர் தெழுந்தாரே, உயிரோடு எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா.
ஹalleluya, ஹalleluya. ஒரு முறை கரங்களை எல்லாம் தட்டி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? ஹalleluya. ஆமா ஆண்டவரே, மரித்தோரிலிருந்து நீங்கள் உயிர்த்து எழுந்தீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரெவலேஷன்ஸ் 1:18. இப்போ நான் வசனம் படித்தாங்க, படிக்கலாமா? இன்னொரு படிக்கலாமா? இதோ நான் 1:18 மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இதனாலும் யூதராஜ சிங்கம் நம்மோடு கூட உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாடுவோம். யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். பாடல் எல்லாரும் சேர்ந்த பாடம், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடப்போம். ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாளங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே, வேதாளங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே, பரனை துதித்திடவே. வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே. எல்லா கரங்களை தட்டி எல்லா உற்சாகமாக உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கலிகள் திறப்பட்டன திறப்பட்டன, நொடியில் மறைப்பட்டன. மரணத்தின் சங்கலிகள் திறப்பட்டன திறப்பட்டன, நொடியில் மூடிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற நொடி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் கேட்குதே. எழுந்தார் என்ற நொடி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் கேட்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மறிப்பதில்லை மறிப்பதில்லை, இனி மறிப்பதில்லை. உயிர்த்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை மறிப்பதில்லை, இனி மறிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் அப்படியாக எழும்பி நின்று தேவனை ஆராதிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று தேவனை நாம் சற்று நேரம் கண்களை மூடி, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். அவர் கெருபீன்களும் செராபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். அவர் அல்பாவும் அமேகாவும் ஆன தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அவரை ஆராதிக்க வந்திருக்கின்றோம். யாரும் சும்மா இருக்கக்கூடாது. எல்லா வாய்களும் பரலோகத்துக்கு நேராக அவருடைய நாமத்தை கனப்படுத்தும்படியாய் உயர்த்தும்படியாய் இந்த நாளில் நாம் எதிர்த்து கடந்து வந்திருக்கிறோம். நமக்காக அந்த சிலுவை மரத்திலே, கோரமான சிலுவை, நமக்காக பாடுபட்டு அநேக பாடுகளை பட்டு ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டார்.
தன் ஜீவனையே கொடுத்த தேவன் அவர். மீண்டுமாக 3வது நாள் நான் உயிர் தெழுவேன் என்று சொன்ன அந்த வாக்கின்படியே அப்படியே உயிர் தெழுந்து மரித்தோர்கள் மத்தியிலிருந்து தேவன் உயிர் தெழுந்து இதோ இந்த நாளில் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நிமிஷமும் தகப்பனை எங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஆம் தகப்பனே, நீர் எங்க நல்லவராகவே இருக்கின்றீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நீர் எப்போதுமே நல்லவராகவே இருக்கின்றீரப்பா. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் என்றோ மடிந்து போயிருக்க வேண்டிய மனிதர்கள் ஆண்டவரே. நாங்க பாவத்தின் விளிம்பிலே விழுந்திருந்தோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒன்று எங்களை தூக்கினது ஆண்டவரே. இந்த இடத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்மை போற்ற வந்திருக்கின்றோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஓ, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. Oh yes, thank you Lord. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை. ஓ, எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள், சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே.
உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. பாதாளத்துக்கும் மனத்துக்கும் திறவுகோல் உடையவரே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உயிர் தெழுந்த வல்லமை உடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு எழுந்தவரே அப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதியும் அந்தமுமானவர் ஆண்டவரே, அதிசயமான தேவ நீர் ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ சர்வத்தையும் படித்த வல்லமையுடையவரே, யெகோவா நிசியே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா சித்கேனு, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மிகாதி சுமை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா சபாஹத், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி இம்மானுவேலே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற உன்னத தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாரும் சும்மா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து தேவனை ஆராதிங்க. இந்த இடத்துல வந்திருக்கிறது சும்மா இருப்பதுக்கல்ல, சும்மா பார்க்கிறதுக்கல்ல, வேடிக்கை பார்க்கிறதுக்கல்ல. இது கர்த்தருடைய இடம். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கின்றோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவரை நோக்கி, அப்பா இறங்க ஆண்டவரே. இந்த வேளையில எங்கள் மீது அந்த உயிர் தெழுந்த வல்லமை எங்கள் மீது ஊற்றுவீராக. ஒரு அக்கினிமயமாய் இறங்குவீராக ஆண்டவரே. அந்த அக்கினி ஊற்றுவீராக. எங்களுக்குள்ள பற்றி எரியும்படியாய் தகப்பனே, எம்மாவு சீஷர்களை போல தகப்பனே ஆண்டவரே, அந்த அக்கினி பற்றி எரியும்படியாய் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. நீ செய்த அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. மரணத்தை ஜெயித்த தேவனே, பாதாள வென்ற தேவன் ஆண்டவரே, அந்த சிலுவையில தகப்பனே ஆண்டவரே, ஓ உமக்கு சாத்தானை வென்ற தேவன் நீர் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா.
ஆண்டவரே. உடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உடைய ஆளுகைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் நீ தொட்டு கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய எல்லா காரியங்களும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே மட்டுமா நீர் பாதுகாத்து இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நடத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் நாங்கள் கீழே விழும்போதும் எல்லாம் கரம் எங்களை தாங்கிக் கொண்டு ஆண்டவரே. அப்பா, எத்தனை முறை நாங்கள் விட்டு விலகி போகும் போதெல்லாம் நீர் எங்களை அணைத்துக் கொண்டீர் ஆண்டவரே. நாங்க பாவத்தில் விழுந்த போதெல்லாம் தகப்பனைகளை மன்னித்து ஆண்டவரே, தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல் நீ சுமந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களை நன்றி ஆண்டவரே. எங்களை மீது இரக்கத்தை பாராட்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தயவை பாராட்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபை பாராட்டினீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பாவிடம் தகப்பனே எப்போதும் எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர் அப்பா. ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே. வேளையில ஆண்டவரே, பகல் உமக்கு விரோதமான காரியங்கள் ஏதாகிலும் செய்திருக்குமா எங்களை தயவாய் மன்னிக்கும்படியா ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்க எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால் சபித்து கட்டுகிறோம் தகப்பனே. இந்த சபைக்கு விரோதமாக ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே சபித்து கட்டுகிறோம் தகப்பனே. ஓ, உமக்கு நன்றி. யாரும் சும்மா இருக்காது. தேவனுக்கு நன்றிகளை செலுத்துங்க. இதனால உன்னியம் என்னையும் உயிரோட வைத்திருக்கிறார். உன்னியம் என்னையும் இந்த இடத்துல இந்த தேசத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒரு சாட்சியாக அநேகருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக இந்த இடத்துல நம்மளை வைத்திருக்கிறார். ஓ, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தரை மட்டுமாய் தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை மாட்சிமல் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எடுக்கிறீர்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் படிச்சிடலாம். இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 19 18 வந்து நம்ம 25 வரைக்கும் படித்தோம். லாஸ்ட் டைம் 29 சரி, 30 கடைசி வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். நம்மத்தில் இருக்கும் ஷலீன் அவரை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை 18 30 வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 18 வசனங்கள் 30 முதல். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர்.
தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை எல்லாரும் சேர்ந்து அளித்து வாசிக்கலாம். தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வசனம் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அப்படி அமருங்கள். இல்லை வேணாம், இல்லை வேற சாப்பிடும். இப்போது காணிக்கை எடுக்கப்படும். ஒரு பாடலை பாடலாம். உம் காரியம் வாய்க்க பண்ணும். இந்த பாடலை நாம் பாடலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இது. எல்லா கரங்களும் தட்டி எஸ். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கரங்களை தட்டி காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து தாகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தாமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் உன்னை சிறப்பாய் வளைத்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் புயவனவர் உன்னை சிறப்பாய் வளைத்திடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா காரியமும் வாய்க்க செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மத்தில் இருக்கிற அந்த நாளும் கூட இந்த காணிக்கைக்காக நம்ம ஜெபிக்க போகின்றோம். இதற்காக நம்மத்தில் இருக்கும் ஆல்பர்ட் பிரதர் அவரை காணிக்கைக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் விசேஷமாக இந்த உயிர்த்தெழுதலின் நாளை அப்பா நாங்கள் அப்பா அனுசரிக்கும்படியாக நினைவு கூறும்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் தந்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேளையிலும் தகப்பனே விசேஷமாக படைக்கப்பட்ட காணிக்கையை நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதன் பலனை அப்பா பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. வானத்தின் பலகனிலை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும்
நான் உன்னை ஆசீர்வதியாமல் இருப்பேனோ என்று சொன்ன தேவன் தகப்பனே, அப்பா கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீதாமே ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. ஏற்ற வேளையிலே அப்பா வாசல்களை நீ திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேளையிலும் கொடுத்த இந்த காணிக்கான நம்முடைய ஊழியத்தை அப்பா மேன்மைப்படுத்த உடைய ராஜ்ய விஸ்தாரப்படும்படியாக பிரயோஜனப்பட நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேளையிலும் தகப்பனே செய்திக்கு நேராக நாங்கள் கடந்து சொல்கிறோம். செய்தி கொடுக்கிற பிள்ளைகளையும் தம்மை மறைத்து வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே அப்பா கேட்கிற செய்தியை தங்களை மனதிலே ஏற்றி அதன்படி நடக்கும்படியாக ஒவ்வொரு உள்ளத்தை நீர் ஒருமுகப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நீ எப்படி செய்யப்போகிற மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் துதி கனமையுமே உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இப்பொழுது கரங்களை தட்டி ரெவரண்ட் சிஸ்டர் அவர்களை நாம் கரங்களை தட்டி உற்சாகம் வரவேற்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் அவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒன்றாய் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் தேவாவியானவர் நம்மோடு பேசும்படியாய் நம்முடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவர் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். நம்முடைய எண்ணங்களை அவர் அறிகிற தேவன். அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவன். நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி. பா நம்முடைய உயிர் தெழுந்த வல்லமையை, மகிமையை, மேன்மையை ஆண்டவரே இந்த உலகமே பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்களும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த அந்த மகா பெரிய தியாகத்தை, அதன் மூலம் நீர் எங்களுக்கு பெற்றுத்தந்த எல்லா வெற்றியும், அதற்காக பாவத்தை வென்று ஆண்டவரே மரணத்தை வென்று ஜெயமாய் விழுங்கினீரே, எங்களையும் பலனடைய செய்கிறீரே, அதற்காய் நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆவியானவரே பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. நீர் என்ன பேச வேண்டும் என்று இந்த சபைக்கு விரும்புகிறீரோ உம்முடைய சரீரமாகி இந்த சபையை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை தாழ்த்துகிறேன். என்னுடைய மாம்சம் அல்ல ஆண்டவரே, சிலுவையிலே என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் அப்பா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. இந்த சபையை ஆசீர்வதிங்க, இவருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே அப்பா எந்த மனநிலையில் அவர்கள் வந்திருந்தாலும் ஆண்டவரே அதே மனநிலையிலிருந்து இங்கிருந்து செல்லாதபடி ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டவரே ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, கண்ணீரை துடைத்து, சமாதானத்தை தந்து அவர்களை அனுப்ப வேண்டுமாய் நான் கெஞ்சி கேட்கிறேன். முற்றிலுமாய் நம்முடைய கருத்தில் தருகிறேன். பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கனமாகியுமே நான் நமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் மரணத்தை வென்றார், ஜெயமாக வென்றார், அவர் மரணத்தின் உயிர்த்தெழுதலின் முதற் பேரானவரான் ஆனார் எல்லாம் சொல்லி அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகிமைகளை பேசுகின்ற இந்த நேரத்திலே தேவ ஆவியானவர் வேறு கோணத்தில் பேசும்படியாய் என்னை ஏவினபடியினாலே நான் இன்று உங்களோடு தீர்க்க தரிசனமாய் ஒரு சில காரியங்களை பேசும்படியாய் நான் வந்திருக்கிறேன். தேவ ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. எல்லாரும் ஜெபத்தோடு நாம் காத்து கொண்டு இருக்கும்போது நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் இடைப்படுவார். பொதுவாக நாம் எல்லோரும் இயேசுவின் உயிர் தெழுந்து விட்டார், அதனால நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டது, சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் நமக்கு பெற்று தந்து விட்டார். ஆம், எல்லாவற்றையும் பெற்று தந்து விட்டார். நாம் எப்பொழுதும் உயிர் தெழுந்த ஞாயிறு மேன்மைகளை பேசுகிறோம். அந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு வருகிற ஒரு நாளை நாம் மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து பெரிய வெள்ளி அன்று இந்த உலகத்தின் பாவத்திற்காக சிலுவையிலே 2 கல்வன் மத்தியிலே அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அவர் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார். 3 நாட்களும் 3 இரவும் 3 பகலுமாய் 3 நாட்கள் முழுவதுமாய் கழிந்த பிறகுதான் அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து புதன்கிழமை தான் மரித்திருக்க வேண்டும். அவர் 3 நாள்
பிறகு அவர் எழும்ப வேண்டும் என்றால் அப்போ ஞாயிறு தான் அவர் உயிர் தெழுந்தார். அப்படியானால் புதன்கிழமை தான் இயேசு கிறிஸ்து மரித்திருக்க வேண்டும். இதை எல்லாவற்றையும் சத்துருவானவன் மாற்றி அமைத்து உலக ரீதியாக எல்லாவற்றையும் அவன் குழப்பத்திற்குள் கொண்டு வந்து விட்டான். ஆனாலும் அதை எப்படியெல்லாம் டே எல்லாம் மாறினாலும் அந்த சத்தியங்கள் மாறவில்லை. இயேசு கிறிஸ்து மாறவில்லை. அவர் மரித்து உயிர் தெழுந்தார். அவர் மரித்து உயிர் தெழவில்லை என்று எவிடன்ஸே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று சத்ருவானவன் எல்லாவற்றையும் அழிக்கும்படியாய் அவன் போராடினான். ஆனால் அதற்காக எத்தனையோ உயிர்கள் பலியான. ஆனாலும் இன்றும் நம்மோடு உயிரோடு அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் பார்த்தோம்னா அந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை உயிர் தெழுந்ததையும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு அந்த சனிக்கிழமையை பற்றி பேச போகிறேன். அல்லேலூயா. 3 நாட்கள் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து அவர் மரித்ததும் அவர் உயிர் தெழுந்ததுமாய் பேசுவார்கள். ஆனால் நான் இன்றைக்கு அந்த சனிக்கிழமையை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. சனிக்கிழமை மறந்து விடுகிறோம். அது ஒரு இருண்ட தினம். எங்கும் காரிருள், நிசப்தம். என்ன தங்களை சுற்றி நடக்கிறது என்கிறதே அறியாத ஒரு நிலைமை. இயேசு மரித்த அடுத்த தினத்தை கொஞ்சம் நாம் மனதிற்கு முன்பாக கொண்டு வருவோம். அவ்வளோ நாள் இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களோடையும் ஜனங்களோடையும் உலாவி கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் டீச்சிங்லையும் எல்லாவற்றையும் செய்து கொண்டு he was very active person in that place. அவர்கள் எல்லாரும் அறியும்படியான ஒரு ஃபேமஸ் பர்சனாக அந்த இடத்துல இருந்த தேவன் இப்படியாக கல்வருக்குள்ளாக ஒருவராக எண்ணப்பட்டு அவர் மரித்த பின்பு ஒரு நிசப்தம். அல்லேலூயா. ஒரு நிசப்தம் அங்கு காணப்பட்டது. இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, உலகம் எப்படி இருக்குமோ எப்படி இருக்காதோ தெரியாது. உலகத்தையே ஒரு திருப்பி போட்ட ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. உங்களுக்கு அது நல்லா புரியுதா? இப்போ கூட நம்ம இந்த உலகத்தில் எப்பொழுதும் சத்தத்திற்குள்ளாகவே நம்ம பழகிவிட்டோம். அதுவும் நீங்கள் ஓமானில் வந்த பிறகு தான் நம்ம கொஞ்சமாவது ஒரு அமைதியை நம்ம அறிந்து கொண்டோம். இந்த அமைதி, இந்த பீஸ்ஃபுல் மைண்ட் நமக்கு இந்தியாவுக்கு போனால் வரவே வராது இல்லையா? போய் ஃப்ளைட்லேருந்து இறங்கினோட கச்ச 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 கச்சன்னு சத்தம், எங்கே பார்த்தாலும் சத்தம். தூங்குற ஒரு சில வீடுகள் இருக்கிறது கூட எல்லாம் அப்படியே ஓடி, ரயில் ஓடுறதும் பஸ் ஓடுறதும் எல்லாம் பீன்ற சத்தத்திலேயே தான் இருப்போம். ஒரு அமைதியே நம்ம காண முடியாது. இப்படி நம்ம சத்தத்திலேயே பழகிட்டோம். வாழ்ந்து சத்தமே நமக்கு நார்மலைஸ் ஆயிடுச்சு. அமைதின்ற ஒரு கான்செப்டே நமக்கு மறந்து போயிடுச்சு. அதனால தான் இந்தியன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா யாருமே அமைதியாக ரொம்ப கம்மியாக பேசவே மாட்டாங்க. எந்த டோனில் எல்லாம் அப்படியே காக்கான்னு கத்துறதுனால இங்கே ஓமானிஸ் எல்லாம் நீங்கள் பேசுகிறதே சண்டை போடுறது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. கேட்டிருக்காங்களா இல்லையா? நம்ம அப்படியே வளர்க்கப்பட்டு விட்டோம். we have been habituated. நம்ம அப்படியே வளர்ந்து விட்டோம், சத்தத்திலேயே பழகி விட்டோம். ஆனால் சத்தமில்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அதை எதிர்பார்க்கிற தேவன் ஒரு சில சமயம் இன்னைக்கு God wants to tell you that you have to be in stillness, you have to be in silence. நீ அமைதலாயிரு, நீ அமைதலாயிரு, நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீ அமைதலாயிரு. அந்த சனிக்கிழமை ஒரு 7ஆம் நாள், அப்படிதானே? ஒரு 7ஆம் நாள். 7ஆம் நாள் எதை குறிக்கிறது? ஓய்வு நாளை குறிக்கிறது. எல்லாரும் ஓய்ந்திருக்கிற நேரம் அது. ஸோ இப்போ அந்த சனிக்கிழமையும் அப்படி தான் எல்லாரும் ஓய்ந்திருந்தாங்க. ஆனால் ஒரு பயத்தோடு ஓய்ந்திருந்தார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார். நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு பெரிய மனுஷன் நமக்கு சப்போர்ட்டாக இருந்து திடீர்னு நமக்கு அந்த சப்போர்ட்டான ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா நிச்சயமற்ற தன்மையோடு கதி கலங்கி போயிருப்போம் இல்லையா? அப்படிதான் ஒரு சூழ்நிலை. ஒரு நிச்சயமற்ற தன்மையோடு அப்படியே கதி கலங்கி போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் சீஷர்களும் இயேசுவோடு இருந்தவர்களும் காணப்பட்டார்கள். இயேசு என்ன ஆனார் என்று யாருக்குமே தெரியாதனால ஒருவேளை அவர் பாடி கூட அவங்களுக்கு கிடைக்குமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க நிஜமாவே. ஏன்னா அவரோட பாடி கூட கிடைக்கக்கூடாது, எப்படியாவது எங்கேயாவது டெஸ்ட்ராய் பண்ணிடணும்ன்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. நிறையா பேர் அதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். உயிரோடு இருக்கிறாரா அல்லது நிஜமாகவே இறந்து விட்டாரா? அவர் சொன்னது மாதிரி திரும்பி வருவாரா வரமாட்டாரா? இந்த கேள்வி எல்லாம் அவங்க மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. அப்படி என்றால் இந்நாள் நம்மோடு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா பொய்யா?
அது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு நிச்சயமற்ற தன்மையோடு எல்லாரும் காத்து கொண்டிருந்ததான தினம்தான் அந்த 7வது நாள். அல்லேலூயா. சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 12:10. ம் 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 எப்படி துக்கிப்பார்கள் என்று சொன்னாரு. ஒரு தலைச்சம் பிள்ளைய ஒரு அம்மா இழந்துட்டா எவ்வளவு துக்கமா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன சார், ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புவது. ஒரே ஒரு குழந்தை தான், அந்த ஒரே குழந்தை இழந்துட்டா அந்த பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அப்படிதான் என்னை குத்தி நான் இறந்த பிறகு இந்த ஜனங்கள் புலம்புவார்கள்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த புலம்புவதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனென்றால் அது ஓய்வு நாள். அங்க போய் ஓன்ட்டு நெஞ்சாயில அடிச்சு கத்தி அழ முடியாதவங்க, அவங்க அதை ஆசரிக்க வேண்டும். எப்படி ஆசரிக்க வேண்டும்? அமைதியாக ஆசரிக்க வேண்டும். ஒன்றும் செய்யாதபடி. ஒரு சொந்த மகன் இழந்திருந்தாலும் அந்த ஓய்வு நாள்ல அவங்க போய் அங்க அழ முடியாது, கத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். ஆனா அவங்க அதை செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? ஒரு சில காரியங்களுக்காக. நாம் பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சில தருணங்களில் எதுவுமே நகராதபடி, அசையாதபடி நிலைத்து ஒரு ஸ்டில்னஸ், அமைதி, இனி அடுத்து என்ன நடக்குமோ என்கிற பயம், எல்லாவற்றுக்கும் நடுவில் ஒரு மயான அமைதி, அந்த அமைதி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த அமைதி இருப்பது மனிதனின் தோல்வியை அல்ல, அவனுடைய பலவீனத்தை குறிப்பது அல்ல. சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தாலும் உன்னை அமைதியாக இருக்க விரும்புகிற தேவன். அல்லேலூயா. நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அந்த அசைவில்லாத நிலையில் உனக்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நான் எப்படி பண்ணாருன்னு நான் சொல்ல வரேன். இது மிக கடினமான சூழ்நிலை. நீ எவ்வளவோ சொல்ல வேண்டும், உன்னை குறித்து விவரித்து சொல்ல வேண்டும். உன்னுடைய உணர்ச்சிகளின் உச்சத்தில் கண்ணீரோடும் விரக்தியிலும் இயலாமையிலும் இருந்தாலும், ஆனாலும் தேவன் உன்னுடைய அமைதி, நீ உன்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை விட கடவுள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை வலுப்படுத்தும்படியாய், உறுதிப்படுத்தும்படியாய் இந்த அமைதி உதவுகிறது. ஆமென். நீ அமைதியா இருக்கும்போது நீ கத்தி கத்தி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி சொல்லிட்டு நீ திரும்ப திரும்ப சொல்றதுனால அந்த காரியம் அப்படியே செயல்படும் நினைச்சிடாது. அவர் தெரியும், நீ கேட்டாரு. எஸ், த கான்செப்ட். நீ என்ன கதறியோ, உன்னுடைய கண்ணீரோ, நீ சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லிட்ட. நீ 100 தடவை சொன்னாலும் சொன்னது அந்த ஒரு தடவை சொன்னது மாதிரி தான். பிகாஸ் ஹி அண்டர்ஸ்டுட். அவருக்கு திருப்பி திருப்பி நீ சொல்றதுனால அவர் இம்மீடியட்டா நாளைக்கு அதை செஞ்சிருவாரு, அவர் செய்ய வச்சிருவேன் நான் அப்படின்னு நினைக்காத. அதை தான் இன்னைக்கு சொல்ல வராரு. வாட் எவர் யூ வாண்டட் டு டெல், யூ ஆல்ரெடி டோல்ட். உன்னுடைய கண்ணீரும் கதலையும். ஏன்னா ஒரு சில சூழ்நிலைகள் நீ பார்த்துட்டே இருக்கிற. கர்த்தர் சொன்னார், ஏன் வாக்குத்தத்தத்தை சொன்னார், ஆனா இன்னும் ஒண்ணு கூட அசையிலையே. நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன். நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்ட. நீ பண்ண வேண்டியது இப்ப என்ன தெரியுமா? தேவன் சொல்றாரு, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் லார்ட். ஆமென். இன்றைக்கு உங்களோடு இப்ரா சபையோடு தீர்க்க தரிசனமாய் தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான். பி ஸ்டில். அமைதியாயிரு. நான் பார்த்துக்கொள்வேன். எனக்கு தெரியும் உன்னுடைய சூழ்நிலை எது என்று எனக்கு தெரியும், உன்னுடைய இயலாமை எது என்று எனக்கு தெரியும். நீ சொன்னதெல்லாம் நான் காதில் கேட்டு தான் இருக்கேன். நான் செவிடன் அல்ல. எவ்ரிதிங் ஐ நோ. பட் ஐ வாண்ட் யூ டு பி ஸ்டில். ஐ வாண்ட் யூ டு பி இன் சைலன்ஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய அமைதியில் தான் தேவன் உன்னை பாதுகாப்பதற்கு, உன்னை ஆரோக்கியமாக்குவதற்கு, சுகப்படுத்துவதற்கு, உன்னை கற்றுக் கொடுப்பதற்கு. யூ வாண்ட் டு டீச் சர்டன் திங்ஸ் ஈவன் இன் த சைலன்ஸ் ஒன்லி. நீ அப்படியே அசைஞ்சிட்டே இருந்து, பேசிட்டே இருந்து, கதறிட்டே இருந்து அப்படி இருந்தால் நத்திங் வில் கோ இன் டூ. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியாக உட்காரும் போது தான் டீச்சர் சொல்கிறது தங்களுக்குள்ளே போகும். அந்த அமைதியை எதிர்பார்க்குறார் தேவன் நம்ம இடத்துல. ஓகே, நீ பண்ணிட்ட, எல்லாமே பண்ணிட்ட, ஆனால் நவ் யூ ஹாவ் டு சிட் அண்ட் லிசன். நவ் யூ ஹாவ் டு சிட் இன் சைலன்ஸ். நவ் யூ ஹாவ் டு சிட் இன் ஸ்டில்னஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தான்
உன்னை ஆரோக்கியமாக்குவார், உன்னை சுகப்படுத்துவார், உனக்கு கற்றுக் கொடுப்பார். அது உனக்கு உதவியாக இருக்கும். When you learn to pause, because reacting you open space for God's wisdom to lead instead of your emotions. அது நம்ம உணர்ச்சிகளின் பொங்கலை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே மொழிய, தேவன் என்ன அவருடைய ஞானத்தில் உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை நீ பார்க்க முடியாது. அந்த ஆங்ஸைட்டியில் கடவுள் உனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால யூ நீட் டு பாஸ். ஹல்லேலூயா. நீ எந்த உணர்ச்சிகளையும் காண்பிக்காமல் இடைவெளியை கொடுக்கும்போது தேவனுடைய ஞானம் வெளிப்படும் உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு பதிலாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ செயலற்று இருப்பது போல தோன்றும், ஆனாலும் தேவன் நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு பதில் நீ அமைதியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீ இப்படி பண்றதுனால இன்னும் குழப்பம் தான் அதிகமாகுமே ஒழிய ஒரு தீர்வு கிடைக்காது. ஆமென். அதனால அமைதியாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்லும்போது நாம் அமைதியாக இருக்க வேண்டும். ஆமென். அமைதியாக இருக்கிறது எப்படின்றதுனா வாசிக்கலாம். சங்கீதம் 46:10. நீங்கள் அமைதியாக இருந்து ஆமென். எபிரேய மொழியில போக விடு, let it go. So when you are in the stillness, நீ அமைதியாக இருக்கும்போது உனக்கு எதிரான சூழ்நிலைகள், ஆண்டவரே இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, அதனால தான் நீ ஜஸ்டிஃபை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எது எப்படியாய், எது நீ இழந்திருந்தாலும், எது எப்படி உன்னை மோசமாக அழித்திருந்தாலும் அதை விட்டுவிடு. லீவ் இட், லெட் இட் கோ. நீ அதற்காக தேவனிடத்தில் வியாக்கியானம் பண்ணி ஆர்கியூ பண்ணி நான் இப்படிப்பட்டவன் தான் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் அவர் காண்கிற தேவன். அவருக்கு முன்பாக எல்லாம் வெட்டமும் வெளிச்சமுமா இருக்குது. அல்லேலூயா. அமெரிக்கையாக இருக்கும்போது தான் இது ஒரு கண்டிஷன். God is putting a condition for us. தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக. உன் வாழ்க்கை போர்க்களம் போல் இருந்தாலும் நீ தேவ சமூகத்தில் அவருடைய சேவகனாய் போருக்கு வேண்டிய உடைகளை, சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து அமைதியாக நிற்க சொல்கிறார். ஸோ அமைதியாக இருனா, நீ சும்மா இருந்துட்டீன்னா சாத்தா வந்து உன்னை தாக்கி உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். பட் யூ நீட் த ப்ரொடெக்ஷன். அதனால் நீ சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து நீ அமைதியாக நிற்க சொல்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் அப்படியே நீ நிற்கும்போது அவர் உனக்கு முன்பாக சேனாதிபதியாய் அவர் முன் செல்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ ஒரு பயங்கரமாக இப்போ அலெக்சாண்டர் மாதிரி ஒரு சேனாதிபதி அவன் வந்து முன்னாடி போயிட்டு இருந்தானா அது பின்னாடி இருக்க ஜனங்க பயப்படவே மாட்டாங்க. பிகாஸ் ஹீ வில் டேக்கிள் எவ்ரிதிங். நீ அதுக்கு அவன் ஒருத்தன் போதும் எல்லாவற்றையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு. நீ கவலைப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை. உனக்கு அங்கே வேலையே இல்லாமல் இருக்கும். நிறைய இடத்துல நிறைய சூழ்நிலைகளை பழைய ஏற்பாட்டில் போர் நிறைய நடக்கும்போது தேவன் அந்த ஜனங்களை எதையுமே செய்ய விட்டாரா? அவர் மகிமை வெளிப்படும்படியாய் அவங்க ஒன்றையும் தூக்கியிருக்க மாட்டான். ஒரு கல்லை கூட தூக்கல. ஆனால் அவர்கள் வெற்றி சிறந்தார்கள். இன்றைக்கும் அப்படி தான் சொல்கிறாரு. உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ ஏன் போராடிட்டு இருக்கிற? நீ அமைதியாக நில்லு. நான் உனக்காக யுத்தம் செய்வேன். நான் உனக்காக போராடுகிற தேவன். நீ அமைதியாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உன்னுடைய பெருமையை தாழ்த்தி கர்த்தருக்கு உன்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமாதானத்தை தேடிக்கொள்வதற்கு இது ஒரு அடையாளமாகும். அவருடைய சமாதானத்தை நீ தேடிக்கொள்ளுனா நீ அமெரிக்கையாக இருக்க வேண்டும், நீ அமர்ந்திருக்க வேண்டும், நீ அமைதியாக இருக்க வேண்டும். அப்பொழுது நீ அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வாய். நீ தேவனிடத்தில் சொல்ல வேண்டியதை நீ ஏற்கனவே சொல்லிவிட்டாய். திரும்ப திரும்ப சொல்வதினால் பயன் ஒன்றும் இல்லை. அது அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆமென். அல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்வதினால் எதுவும் மாறப்போவதில்லை. தேவன் தம்முடைய காதுகளை அடைத்து கொள்கிறார். ஏனென்றால் அவர் அமைதியாய் செயல்பட விரும்புகிற தேவன். உன் வேதனையில் நீ திரும்ப திரும்ப சத்தமிட்டு மனமுறிவில் கூறுவதினால் கேட்கப்பட்டு விடும் என்று நினைத்து விடாதே. கூறுவதினால் கேட்கப்பட்டு விடும் அல்லது புரிந்து கொள்வார் என்று தப்பு கணக்கு போடாதே. இந்த சூழ்நிலை அதிகமான அழுத்தத்தை தான் உனக்கு உருவாக்கும். நீ அமைதியாக இருக்கும்போது தேவன் உனக்காக செயல்பட முடியும். நீ ஒவ்வொரு முறையும் உன்னை பற்றி மற்றவர்களிடமும் தேவனிடமும் தெளிவுபடுத்த விரும்பி திரும்ப திரும்ப சொன்ன பின்பும் அமைதி ஏற்படாமல் அதிகமான குழப்பம்தான் அடைந்தால் இது சமாதானத்திற்கு பதில் அல்ல, பெரு குழப்பத்திற்கு ஆரம்பம். ஆமென்.
தேவன் இரைச்சலில் இருப்பவர் அல்ல, அதற்கு மாறாக தேவன் அமெரிக்கையில் ஆட்சி செய்கிற தேவன். ஆமென். He works in the stillness. இந்த அமைதியின் சூழலில் தேவனுடைய அனாதி தீர்மானத்தில் ஒன்று, முன்னமே அவர் திட்டமிட்டபடி உலகத்தை படைத்த பின்பு அவர் என்ன செய்தார்? வாசிக்கலாம். லூக்கா 23:56 வசனம் வாசிக்கலாம். 56, 24, 1. ம் 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 ம். இது என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஓய்வு நாள், அந்த 7வது நாள், இந்த ஸ்திரீகள் எல்லாம் போய் அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். எப்படினாலும் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அங்கே இருக்குதா, அந்த கல்லை புரட்டி யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, ஆனாலும் அவங்க போய் பார்க்கல. ஏன்னா அது ஓய்வு நாள். அது தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஒரு சில சமயம் நம்ம செய்யணும்ன்ட்டு ஒரு சில காரியங்கள் நம்மளை உந்தினால் கூட நாம் அதை செய்யாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய கற்பனை அப்படியாக இருக்கிறது. ஓய்ந்திருக்க வேண்டும் என்றால் ஓய்ந்திருக்க வேண்டும். அதுக்கு அவங்க கந்தவர்களெல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆனால் போனாங்களா கல்லறைக்கிட்ட? போல. அப்போ அவர் சொல்கிறார், ஆயத்தம் பண்ணி கற்பனையின்படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் ஆயத்தம் பண்ணினதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் அவங்க அந்த கற்பனைக்கு அவங்க ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிதலை அவர்கள் காண்பிக்கிறார்கள். வேறு அவர்கள் ஓய்வு நாளில் துக்கத்தின் நடுவில் கர்த்தருடைய கற்பனையின்படியே தேவனை அவர்கள் அதன் மூலமாய் கீழ்ப்படிந்து உயர்த்தை மகிமைப்படுத்த விரும்பினார்கள். ஆமென். ஒருவேளை நம்மளா இருந்தானா, நம்ம வீட்டில் ஒரு சாவு நடந்துருச்சு, நம்ம இருக்குதுன்னா, ஒரு பாடி வச்சுருக்காங்க, இல்லை அடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓன்னு கத்தி அழுதுட்டு ஏதாவது சொல்லி அவங்கள பற்றி பேசிட்டு அப்படி சொன்னாதான் நம்ம அவங்கள குறித்து கருசனையோடு இருக்கிறோம், அவர்கள் குறித்து நம்ம துக்கப்படுகிறோம் அப்படின்னு வெளிப்படுத்துகிறோன்னு சொல்லியாவது ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அவங்க எதுவுமே பண்ணல, அமைதியாக இருந்தாங்க. ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்னவோ அடுத்த நாள் அந்த ஏன்னா அந்த காலத்தில் கல்லறைக்குள்ளே வச்சுட்டு அது மண்ணில் பதிக்கல, அவங்க கல்லறைக்குள்ளே வச்சு கல்லை மூடிடுவாங்க. அந்த கல் குகைக்குள்ளே தான். அப்போ அது அழுகி நாற்றம் எடுக்கும். அப்போ அந்த இடத்துல போனாவே பக்கத்துலேயே அந்த கார்கஸ் பயங்கரமாக நாற்றம் அடிக்கும். அப்போ அந்த நாத்தம் வெளியே அடிக்காதபடி இருக்கிறதுக்கு தான் அந்த கந்தவர்க்கங்கள் இது எல்லாத்தையும் அவங்க போட்டு அந்த சீலையில் சுற்றி அந்த அவ்வளோ பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஸோ அதை கூட அவங்க செய்யாமல் வெயிட் பண்ணாங்க. அந்த ஒரு நாள், அந்த 7வது நாள் அவர் சொன்னபடியே துக்கத்தின் நடுவிலும் அவர்கள் கீழ்ப்படிதலை காண்பித்தார்கள். தேவனுக்கு மேன்மை செலுத்தும்படி, அதன் மூலம் மேன்மை செலுத்தும்படியாய் அவர்கள் அமைதியாய் இருந்தார்கள். இது எவ்வளவு அருமையான காரியம். நம்ம அப்படி பண்ண மாட்டோம். அடுத்த நாள் 3rd டே நம்ம என்ன பண்ணுவோம்? 3வது நாள் துக்கம். அது ஜுபத்துக்கு பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். அல்லேலூயா. 16வது நாள்னா அந்த துக்க நாளுக்கு அடுத்த ப்ரிப்பரேஷன் ஓட ஆரம்பிச்சிடுவோம். பண்ணுறோமா இல்லையா? நம்ம துக்கப்படுறோமா இல்லையா? சாப்பாட்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எப்போ பாரு பரபரப்பாக இருக்கும். வீடுனாலும் பரபரப்பாக தான் இருக்கும். அங்கே அமைதியே பார்க்க முடியாது. பார்த்துருக்கோமா? பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் அமைதியை எதிர்பார்க்கிற தேவன். உன்னுடைய வாழ்க்கையில் கூட இப்போ கூட எந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன இருக்கான்னு தெரியல. கர்த்தர் ஏன் இதை பேச வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னாரோ தெரியல. இது எனக்கும் பேசப்படுகிறது. நீ அமைதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே சென்று அந்த இருளில் இருக்கும் ஜனங்களை அவர் நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போது இந்த 7வது நாளில் இந்த குவைட்னஸில் இவர்களெல்லாம் அமைதியாக இருக்கும்போது அவர் அமைதியாக இருக்கலை. இயேசு கிறிஸ்து அமைதியாக இருக்கலை. அவர் பாதாளத்திற்கு போனார். இருளுக்குள்ளாக அவர் சென்றார். அந்த இருளுக்குள்ளாக ஒரு சில ஆத்துமாக்கள் அவருக்காக காத்துட்டு இருந்துச்சு. எத்தனையோ வருஷங்களாய் அடைக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு நற்செய்தியை கூறும்படியாய், அவர்களை விடுவிக்கும்படியாய். ஒருவேளை நம்ம ரொம்ப இருளா இருக்குது, எங்குமே இருளா இருக்குது, எதற்குமே வழி இல்லை, என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை என்று சொல்லும்போது ஒளியாகிய இயேசு கிறிஸ்து யாருமே நுழையக்கூடாத அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே உனக்காக நடந்து வந்து உன்னை விடுவிக்கிற தேவன். அவர்களை அவர் விடுவித்தார். அன்று அவர்களை விடுவித்து அவர்களுக்கு டீச் பண்ணார். அங்கே பிரசங்கம் பண்ணார். பாதாளத்தில் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை சொல்லி ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய், அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாய் அவர்களையும் கூட்டிக் கொண்டு பரதீசில் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாயிருந்துச்சு. பழைய ஏற்பாட்டின் எல்லா செயின்ட்ஸ்
என்ன சொல்கிறது தமிழில்? புனித இன்னொரு வார்த்தை, நீதிமான்களா? கர்த்தருக்குள்ளான நீதிமான்களை அவர்களை மீட்கும் பொருட்டாய் அங்கே போய் அவர்களை டீச் பண்ணி அந்த சாத்தாங்கையில் இருந்த அந்த திறவுகோலையும் எடுத்துட்டு வாங்கிட்டு அவர் வந்தார். எல்லா உலகம் அமைதியாக இருக்கும்போது இந்த ஜனங்களுக்காக தேவன் அங்கு அவர்களுக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். இப்பொழுதும் ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் அமைதியாக இருக்கலாம், சரி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, தேவன் சொன்ன காரியம் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறவில்லை, எதுவுமே எந்த அடையாளமும் இல்லை, ஆனாலும் தேவன் உனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீ அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயமாய், அவர் போகாத இடமே இல்லை. அவர் போகாத இடம் ஏதாவது இருக்கா? அவர் வானத்தில் இருந்தார், பாதாளத்திலையும் இருந்தார். இதுக்கு அது வேற எங்கேயுமே இல்லை. தெர் இஸ் நோ பிளேஸ். அவர் போகாத இடமே இல்லை. அதனால் எனக்கு என்ன தெரியாது, என்ன புரியல, கடவுளுக்கு நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அந்தகார இருளாக இருந்தாலும் அந்த ஒளியை அது பற்றி கொள்ளவில்லை. அதை அவர் மேற்கொண்ட தேவன். அவர் கெட்டாத இடமே இல்லை. அல்லேலூயா. உன்னுடைய அடுத்த நாளின் விடியல் காத்து கொண்டிருக்கிறது. நீ அதற்காக ரொம்ப வெகு விரைவாய், அந்த 24 hours தான் அந்த 7வது நாள். அதற்கப்புறம் ஒரு பெரிய மகிழ்ச்சியின் நாளாக, ஒரு விடிவெளியின் நாளாக, விடியலின் நாளாக நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 58:8 உன் விடியல் எப்படி இருக்குன்னு சொல்ற. ஆமென். 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 இதை விட வார்த்தை நமக்கு ஆல்ரெடி சொன்னார், மறுபடியும் ஐ திங்க் ரீகன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆமென். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல, விடியற்காலம் எப்படி அந்த இருட்டுலேருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த 6 மணிக்கு விடியும் போது டக்கான்னு வித்தின் ஃபியூ மினிட்ஸில் அந்த அப்படியே அந்த என்வாயன்மெண்ட் சேஞ்ச் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? அந்த இருட்டு அப்படியே மாறி வெளிச்சமாயிரும். அந்த விடிய காலத்தை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு. நீ நினச்சிட்டு இருக்கியா, நான் எவ்வளோ நாள் இந்த துக்கத்திலே இருக்க போகிறேன், நான் எவ்வளோ நாள் இந்த கண்ணீர்லேயே இருக்க போகிறேன், ஆண்டவரே இந்த இயலாமையிலே இருக்க போகிறேன், எனக்கு எப்பொழுது விடிவு வரும் என்று நீ காத்து கொண்டிருப்பாயானால் தேவன் சொல்கிறார், அமைதியாயிரு, கூடிய சீக்கிரத்தில் there is going to be a breakthrough. It is be very soon for you. நீ அதுக்காக காத்து கொண்டிரு. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து அதற்கு அடுத்த பிறகு, அவர் உயிர் தெழுந்து வந்த பிறகு அவர்கள் சீஷர் இடத்திலே வந்தார். அவர் பரிசுத்த ஆவியானவராய் வந்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவரின் மறுரூபமாக்கப்படுதல் அந்த சீஷர்களுக்கு நடந்தது. There was a transformation which happened with the disciples. அவரோடு இருந்தவர்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார்கள். ஆனால் அது அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொன்ன அந்த பெந்தேகோஸ்தின் அனுபவம் இல்லை. அல்லேலூயா. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அருளப்படவில்லை. ஆனால் அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர் பரிசுத்த ஆவியானவராய் அவர்கள் சீஷர்களுக்கு நடுவில் போய் நின்றார் இல்லையா? அப்போது அவர்களுக்கு அருளப்பட்டார். எப்போ? எதற்காக? அவர்கள் மறுரூபப்படும்படியாய். அந்த ஆபிரகாம் ஆதியாகமத்தில் அவர் நாசியிலே சுவாசத்தில் ஊதுறார் பார்த்தீங்களா, அந்த ஜீவ சுவாசம், அது அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய், அந்த ஸ்பிரிச்சுவல் மேன் உயிர்ப்பிக்கும்படியாய் நடந்ததில்லை. அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த சீஷர்களுக்கு நடந்தது. ஆனால் அவர் காத்திருக்க சொன்னார். எஸ், தட் அந்த மெயின் பாயிண்ட் அதை தான் சொன்னார். ஹி டோல்ட் தெம் டு வெயிட். நான் வருவேன், உங்களை அபிஷேகிப்பேன், நீங்கள் பலன் அடைவீங்க, அதுக்கப்புறம் யூ வில் பி விட்னஸ். பிஃபோர் தட் நீங்கள் உலகத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா யூ வில் நாட் பி விட்னஸ். ஆனால் அந்த சாட்சிகளாய் நாம் மாறுவதற்கு ஒரு அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அக்கினியின் அபிஷேகம், ஒரு வல்லமையின் அபிஷேகம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். தட் இஸ் ஆல்சோ அ வெயிட்டிங் பீரியட். அதற்காகவும் நீ வல்லமை பெறும்படியாய் காத்திருக்கும் போது அந்த வல்லமையின் அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானத்தை நீ பெற்றுக்கொள்ளும் போது நீ பலனடைகிறாய். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், உலகம் உன்னை பார்த்து சாட்சி சொல்லும். ஆமென். அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதனால் இன்றைக்கு தேவாவியானவர் நம்மோடு சொல்வது என்ன என்றால், நீ காத்திரு,
காத்திருப்பில் ஒரு அழகு உண்டு, அமைதிக்கு ஒரு மதிப்பு உண்டு, இடைவேளைக்கு ஒரு வல்லமை உண்டு. வெயிட் இன் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் இன் சைலன்ஸ். God will change your situation. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 2-4 வாசிக்கலாம். ம் 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 ரெண்டு நாலு வாசிங்க. 4 வாசிங்க. 4வது வசனம். ம் 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 அவர்கள் அது இந்த எப்படி அவர்கள் தேவன் அவர்களுக்கு செய்தார் என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் மாற்றப்பட்டதின் மூலம் ஒரு சில காரியங்கள் அவர்களால் செய்யப்பட்டதை அவர்கள் அறிவித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம இன்னொன்று வாசிக்கலாம். இந்த அப்போஸ்தலர் 2:39 2:4. இது வந்து பெந்தேகோஸ்தே அனுபவம். வாசிங்க. இருங்க ஜார்ஜ் வாசிக்கிட்டோம். இது வந்து பெந்தேகோஸ்தே அனுபவம். அது வந்து மறுரூபமாக்கப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இந்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் டிஃப்ரென்ஸு. நம்ம ஒருவேளை முதல்ல இருந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் நம்ம பெற்றிருக்கலாம், ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம காத்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. 2:39. அப்போ வாக்குத்தத்தம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒருவேளை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிறார், நீ காத்திரு மகனே, மகளே, நீ எல்லாவற்றையும் செய்து விட்டாய், நீ சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லிவிட்டாய், நீ செய்ய வேண்டியது எனக்காக நீ காத்திருக்க வேண்டும். நாம் இந்த பாடலை பாடி நம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். காத்திருப்பேன், காத்திருப்பேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாக எனக்கு முடிவு உண்டு, ஏனென்றால் என் நம்பிக்கை வீண் போகாது. முடிவே இல்லாமல் நீ நினைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை கர்த்தருக்கு காத்திருப்போம்,
அதற்காய் காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் செய்யும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் வரும் வரை காத்திருப்பேன், கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஆம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடங்களும் நொடியும் அது வீண் போகாது தகப்பனே. அப்பா, நாங்கள் காத்திருக்கும் போது கழுகுகளை போல ஆண்டவரே நாங்கள் பலனடைந்த ஆண்டவரே நம்ம எழும்பும்படியாய், வல்லமையாய், மகிமையாய் எழும்பும்படியாய் கர்த்தாவே நாங்கள் காத்திருக்கும்படியாய் தேவாவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு தகப்பனே நீர் செய்வீர். எங்களுக்கு விடியற் காலம் உண்டு ஆண்டவரே. விடிய காலம் வெளுப்பை போல அந்த வெளிச்சம் எழும்பும் ஆண்டவரே. அப்பா, அந்த வெளிச்சத்திற்கு நேராக நாங்கள் கடந்து செல்வோம். ராஜாக்கள் எங்களுடைய வெளிச்சத்திற்கு கடந்து வருவார்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தங்களின்படி நீர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற தேவன். நீ அவருக்குள்ள, அவருடைய கரத்துக்குள்ள, அந்த பலத்த கரத்துக்குள்ள நீ அடங்கி இருக்கும் போது, நீ அமைதியாக இருக்கும் போது தேவன் உன்னை அலங்கரிப்பார். உன் சாம்பலுக்கு பதிலாக அந்த சிங்காரத்தை அவர் கொடுப்பார். இந்த ரெட்டுக்கு பதிலாக அவர் மகிழ்ச்சியை தருவார். அந்த அமெரிக்கையில ஒரு சமாதானத்தை தருவார். அமெரிக்கை இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிற உன் இருதயம், let it come to a stillness. ஒரு இளைப்பாறுதலை தருவாராக. இந்த படகுல இயேசு கிறிஸ்து போய் கொண்டிருக்கும் போது, அலைகள் கொந்தளிக்கும் போது, ஜனங்கள் அலறி கொண்டிருக்கும் போது இயேசு என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? அவர் அமைதியாய் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் எழுந்து என்ன எதிர்பார்த்தார் தெரியுமா? ஏன் நீங்க அமைதியா இருக்கல? உன் சூழ்நிலைகள் கொந்தளித்தாலும் நீ அமைதியா இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவன். நீ அமைதியா இருக்கிறாய் என்றால் நீ அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நீ வெளிப்படுத்துகிறாய். உன் விசுவாசத்தை நீ வெளிப்படுத்துகிறாய். அதை தான் கேட்டார். உங்களோட விசுவாசம் என்னாச்சு அற்ப விசுவாசிகளே என்று அவர் எதற்காக கேட்டார்? ஒருவேளை உன் சூழ்நிலைகளை பார்த்து நீ பதறாதே, உன் சூழ்நிலைகளை பார்த்து நீ பயப்படாத. மகனே, மகளே, தேவன் உன்னை ஆறுதல் படுத்த விரும்புகிறார், உன்னை தேற்ற விரும்புகிறார். உன் சூழ்நிலைகள் மாறும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன் ஜெபத்திற்கு, உன் வேண்டுதலுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. அவர் உன்னை கருவிலே கண்ட தேவன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அவர் இம்மட்டுமாய் உன்னை கரம் படித்து வழிநடத்தி வருகிறாரே, இதையெல்லாம் மறந்து விட்டாயா? உன்னை அதிசயமாய் வழிநடத்தி வந்த இந்த நாட்களை நீ மறந்து விடாதே. இன்றும் அவர் நமக்குள்ளாக அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், சத்துருவை தன் காலில் மிதித்து போட்டார். சத்துருவை மேற்கொள்ள சகல அதிகாரத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு அமைதலாய் ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் நாம் காத்திருக்கும் போது ஏற்ற நேரத்தில் அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். நீ எதை கண்டும் கவலைப்படாதே, எதை கண்டும் பதறாதே. எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆவியானவரே, அசைவாடுங்கப்பா.
அசைவாடுங்க. ஒரு அமைதியில் தாருங்க ஆண்டவரே. ஒவ்வொரு இறுதியும் ஆண்டவரே இந்த இறைச்சல்கள் ஆண்டவரே அடங்கட்டும். அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆங்ஸைட்டி we rebuke in the name of Jesus. ஆண்டவரே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் எல்லா ஆங்ஸைட்டியும் போகும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. எல்லா டிப்ரெஷன்ஸும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் வெளியேறும்படியாக நான் கட்டளையிடுகிறேன். எல்லா குழப்பத்தின் ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் வெளியேறும்படியாக நான் கட்டளையிடுகிறேன். ஆவியானவரே, ஆவியானவரே அசைவாடுங்கப்பா, அசைவாடுங்க. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே அந்த குளிர்ந்த காற்று வீசட்டும், அந்த குளிர்ந்த காற்று வீசட்டும். ஆறுதல் படுத்துங்கப்பா. காயங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே, முறிவுகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. let it be healed ஆண்டவரே, let it be healed right now master. அதற்காகத்தான் நீர் கல்லறையில் சென்றீர் ஆண்டவரே. அதற்காகத்தான் அந்த கல்வாரியின் ரத்தம், அந்த பரிசுத்த ரத்தம் எங்கள் ஒவ்வொரு இருதயங்களின் மேலும் ஆண்டவரே சொட்டப்படட்டும், எங்கள் சிந்தனைகளில் சொட்டப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே குழப்பங்கள், எல்லா குழப்பங்கள் மாறட்டும். ஒரு தெளிவு ஆண்டவரே உண்மையில் இருக்கும் போது, உண்மையில் உண்மையாய் அன்பு செலுத்தும் போது பயத்தை புறம்பே தள்ளி விடுவோம் ஆண்டவரே. பயம் ஓடிடும், பயம் எங்க கிட்ட இல்லை. ஒரு அமைதியிலே தாங்க ஆண்டவரே, நாங்க ஒப்படைக்கிறோம், எங்களை ஒப்படைக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்தும சரீரத்தை இந்த கல்வாரியின் சிலுவைக்கு ஆண்டவரே நாங்கள் படைத்து விடுகிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க. நீர் எங்களுக்காக வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரம், அந்த காயப்பட்ட கரம் அப்பா ஒவ்வொருவரையும் நீவி ஆறுதல் படுத்துவதாக. உடைய கரம் ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு தலையில் மேலும் ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிற முன்பாக பின்பாக நெருக்கி ஆண்டவரே நீர் அரவணைக்கிற தேவன். அந்த அரவணைப்புக்குள்ளாக இந்த ஜனங்கள் வரட்டும். Let them experience that love master. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி, நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் நன்றி, எங்களை ஆற்றினதற்காய், எங்களை தேற்றினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் உடைய கரத்தில் தருகிறேன். நீர் பேசியிருப்பதற்காய் நன்றி. எல்லா துதி கன மகிமை நான் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலம் தாழ்மையோடு கெஞ்சி கேட்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம் இருதயங்களிலும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றும் என்றும் மறவாதே. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இவைகள் எல்லாம் அனுமதித்த பிதாவின் அன்பும் நம்மிலே வாசம் செய்கிற பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் இன்றும் என்றும் நம்மோடும் உலகத்தில் உள்ள அவருடைய சகலவித பரிசுத்தவான்களோடும் தங்கி தரித்திருந்து காப்பதாக. ஆமென். தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்று அவரை வாழ்த்துவேன்.
ஹல்லேலூயா. சற்று நேரம் அமரும்படி நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட திருமண நாளை கண்ட நம்ம சகோதரர் ஆல்பர்ட், சகோதரி ஆஷா அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இன்னும் பல திருநட வாழ்வை கண்டு மாத்திரமல்ல நல்வாழ்வையும் கண்டு அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீங்களும் உங்களும் குடும்பங்களும் வாழ இந்த சபை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறது. ஹல்லேலூயா. புதிதாய் வந்திருக்கிற சகோதரன் ஜெகன், யார் ஜெகன் பேர் என்னங்க? மீனு, வாங்க. ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த சபைக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 6 மணிக்கு இங்கே வந்து சபை நடக்கும். 3வது வெள்ளிக்கிழமை மாத்திரம் காலையில் 10:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் உபவாச ஜெபம் நடக்கும். முடிந்தால் வந்து எங்களோடு சேர்ந்து தேவனை ஆராதித்து அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபைக்கு உயிர் தெரிந்த நல்ல நாள் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். ஜெபம் பண்ணிடலாமா? சரி, நம்ம எழுந்து நிற்போம். இன்றைக்கு திருமண நாளை கண்ட சகோதரன் ஆல்பர்ட்டும் சகோதரி ஆஷா அவர்களுக்காக நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். உயிர் தெழுந்த தேவனே, உமது நாமத்தினால் நாங்கள் நின்று இருக்கிறோம் ராஜா. அந்த நாமத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ராஜா. அந்த நாமத்தினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அந்த நாமத்தினால் நாங்கள் ஜீவனை பெற்றிருக்கிறோம் ராஜா. அந்த நாமத்தினால் எங்கள் ஆத்துமா தேவனை இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் அநேக காரியங்களிலே கலங்கி தேவனே குழப்பத்தில் இருக்கிற நேரத்திலே நீ தரித்து நில், நீ அமைதியாய் நில். நான் 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஓய்ந்திருந்தது போல நீயும் ஓய்ந்திரு என்று சொல்லி கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவே, நீர் மாத்திரம் ஆத்துமாக்களுக்காக ஓடினீரே கர்த்தாவே. பாதாளத்துக்கு போய் நற்செய்தி அறிவித்து அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் சிறைப்பட்டவர்களை தமக்கு சிறையாக்கி நீர் எடுத்து வந்தீரே கர்த்தாவே. மரணத்திற்கு திறவுகோலையும் மரணத்தின் திறவுகோலையும் பாதாளத்தின் திறவுகோலையும் என் கைகளிலே உண்டு என்று உடையவரே என்று சொல்லி என்னவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கர்த்தாவே சகோதரன் ஆல்பர்ட்டும் சகோதரி ஆஷா வந்தவனே ஒரு திருமண நாளை காணும்படியாக நீ கிருபை செய்திரே கர்த்தாவே. அவர்களை இணைத்து வைத்து கர்த்தாவே அவர்களை பெருக செய்து கர்த்தாவே இன்றைக்கு இந்த சபையில வைத்து நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நாங்கள் கண்டு உமக்கு சாட்சிகளாய் அவர்களுக்கு சாட்சிகளாய் நின்று உமக்கு நன்றி செலுத்தும்படியாக நீ கிருபை செய்திரே கர்த்தாவே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த குடும்பத்தை கர்த்தாவே இந்த நாளிலும் சபையானது கர்த்தாவே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் வாழ்த்தி அந்த குடும்பத்தை அந்த சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதிக்கிறது கர்த்தாவே. ஆசீர்வதிக்கிறோம். நீரும் வருகிற காலங்களிலும் கர்த்தாவே அந்த குடும்பத்தை மென்மேலும் பயன்படுத்தும்படியாக அந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகளோ கர்த்தாவே தேவனே நீர் அன்புள்ளவராய் இருக்கிறது போல அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்து கர்த்தாவே கிறிஸ்துவே நீ சபையை எப்படி நேசிக்கிறீரோ அதே போல அந்த தலைவன் அந்த சகோதரியை தன் மனைவியை நேசிக்கும்படியாக நீ கிருபை செய்யும்படியாக நாங்கள் வழி நடத்து வேண்டிக் கொள்கிறோம் ராஜா. நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா. அந்த தேவனே ஆன்சனுக்காகவும் தேவனே ஆண்ட்ரினாக்காக நாங்கள் வருகிறோம் ராஜா. பிள்ளைகளை மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து வந்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. பிள்ளைகளை நீர் நாமத்தின் மகிமைக்கென்று வழி நடத்தும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக வளர்க்கும்படியாக பாதுகாக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். அந்த வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. தேவைகளை சந்திங்க ராஜா. குறைகள் எல்லாம் நாமத்தில் நிறைவாகட்டும் தேவனே. நன்றி செலுத்துகிறோம், சோத்திருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தேவனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தி எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் எங்களிலே வாசம் செய்கிறது அவரை நாங்கள் ஸ்தோத்தரித்து அவர் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹாப்பி ஆனிவர்சரி டே ஆல்பர்ட், சிஸ்டர் ஆஷா.